தானா தான தான நன்னே நானா. மக்களிடையே பால் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருவதால் விவசாயிகள் கறவை மாடு வளர்ப்பில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தினசரி பால் விற்பனை செய்து வருவாய் பெற்று அன்றாட செலவினங்களை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். மேலும் பாலில் இருந்து பல உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்தால் நல்ல லாபம் ஈட்ட முடியும். அந்த வகையில் கறவை மாடு வளர்ப்பில் லாபத்தை அதிகரிக்கும் வழிமுறைகள் குறித்து நாமக்கல் மாவட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என் நர்மதா அவர்கள் தரும் தகவல்கள். கறவை மாடு வளர்ப்பில் நம்ம லாபத்தை எப்படி அதிகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நல்ல சரியான மேலாண்மை முறைகளை தவறாமல் கடைபிடிக்கணும். இப்போ இந்த சினையாக இருக்கும்போது இந்த அடர்த்தி உணவு கொடுக்கும்போது அந்த கண்ணு வந்து நல்லா வளர்ச்சி அடையும், ஆரோக்கியமான கண்ணாக இருக்கும், கண்ணு வந்து இறப்பு இல்லாமல் இருக்கும், போடுற கண்ணு இறக்காமல் இருக்கும். அடுத்தது கண்ணு போட்டுருச்சு, அடுத்து 70 நாளைக்கு நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 70 நாள் என்ன ஆகுனா கண்ணு வளரும்போது கண்ணுக்கு தேவையான சத்துக்களை அது மாட்டிலேருந்து எடுத்துக்குது. அதனால் அது சத்துக்கள்லாம் கண்ணுக்கு எடுத்துக்கும். கறவை மாடு கண்ணு போட்ட உடனே பால் நம்மளுக்கு கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு தேவையான அதிகப்படியான சத்துக்கள் நம்ம மாட்டுக்கு கொடுக்கணும். அதனால் இந்த 70 நாள் ரொம்ப முக்கியமானது. இந்த 70 நாளில் எவ்வளோ பால் கறக்கிற தன்மை இருக்குது அந்த மாட்டுக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அடர்த்தி உணத்தை நம்ம அந்த மாட்டுக்கு கொடுத்தோம் கொடுக்கணும். கொடுக்கும்போது தான் கறவையோட திறன் வந்து அதிகரிக்கும், பால் உற்பத்தி நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ இந்த 70 நாள் கொடுக்கறதுனுடைய நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான கன்று கிடைக்கும், பால் உற்பத்தி அதிகமாக இருக்கும், மாடு வந்து சரியான தருணத்தில் அடுத்த ஈத்து செனைக்கு வரும், செனை போட்டால் உடனே செனைக்கு நிற்கும். இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான நன்மைகள் வந்து நம்ம அந்த 100 நாள் கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த 100 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் வந்து என்னன்னா, இதில் இந்த 100 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்ம அடர் தீவனம் கொடுத்துட்ருக்குறோம். இந்த அடர் தீவனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தா, இந்த அடர் தீவனத்தை வந்து எல்லாருமே வந்து பொதுவாக நம்ம வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குறோம். ஆனால் இந்த கறவை மாடு வளர்ப்பில் அதிகமாக செலவாகிறதே வந்து தீவனத்தில் அடர் தீவனத்துக்கு தான் நம்ம வந்து அதிகமாக செலவழிக்கிறோம். இப்போ ஒரு 10 லிட்டர் கொடுக்குற மாடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 60 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் இந்த அடர் தீவனத்துக்கே நம்ம செலவழிக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எளிய முறையில் குறைந்த செலவில் நம்ம வீட்டிலேயே அந்த அடர் தீவனத்தை தயாரிச்சுக்கலாம். குறைந்த செலவில் எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பகுதியில் அந்தந்த பகுதியில் என்னென்ன மூலப்பொருள்கள் விளையுதோ, என்னென்ன மூலப்பொருள்கள் கிடைக்குதோ அந்த மூலப்பொருள்களை நம்ம வந்து வாங்கினோம்னா குறைவான விலைக்கு கிடைக்கும். அந்த மூலப்பொருள்களை வாங்கி நம்ம வந்து அடர் தீவனம் தயாரிக்கணும். இப்போ வந்து ஒரு 100 கிலோ அடர் தீவனம் தயாரிக்கணும். அதுக்கு எவ்வளோ நம்ம வந்து பொருள்களை வந்து நம்ம சேர்க்கணும், தீவன மூலப்பொருள்களை அப்படின்னு பார்த்தோம்னா, தானியம் வந்து ஒரு 40 கிலோ சேர்க்கணும், புண்ணாக்கு ஒரு 30 கிலோ சேர்க்கணும், தவிடு அல்லது ஏதாவது ஒரு பொட்டு 27 கிலோ சேர்க்கணும், தாது உப்பு கலவை 2 கிலோ சேர்க்கணும், உப்பு 1 கிலோ சேர்க்கணும். மொத்தம் 100 கிலோ ஆச்சு. இந்த 100 கிலோவை வந்து நம்ம வந்து போட்டு நம்ம வந்து ஒரு 100 கிலோ உள்ள அடர் தீவனத்தை நம்ம தயாரித்து வச்சுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா, இந்த தானியம் வந்து எரிசக்தியை கொடுக்குது மாட்டுக்கு, புண்ணாக்கு வந்து புரதச்சத்தை கொடுக்குது, இந்த நம்ம போடுற இந்த பொட்டு இல்லைனா தவிடு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நார் சத்து கொடுக்குது. அப்போ இந்த தாது உப்பு கலவையை நம்ம எதுக்கு கொடுக்குறோம்? ஸோ தாது உப்பு கலவை வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது கறவை மாடில். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கறவை மாட்டோட உடல் நலம் நல்லா இருக்கிறதுக்கு, பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு, சினைக்கு வராத மாடு சினைக்கு வர்றதுக்கு, நாம் சமயங்களில் பார்த்தோன்னா நிறைய தடவை செனை ஊசி போடுவோம், செனை நிற்காது, கரு தங்காது, அந்த மாதிரி இது பிரச்சனை உள்ள மாட்டுக்கெல்லாம் இந்த தாது உப்பு கலவை வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்குது. இதோடு மட்டும் இல்லாமல் பால் உற்பத்தி திறனையும் இந்த தாது உப்பு கலவை பயன்படுத்தும் போது அதிகரித்து பாலும் நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, உப்பு போடுறோம். உப்பு எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு வந்து நல்லா செரிமானத்தை வந்து நல்லா தூண்டி விட்டு அந்த மாட்டுக்கு கொடுக்கக்கூடிய தீவனத்தில் இருக்கிற சத்துக்களை வந்து நல்லா உறிஞ்சறதுக்காக பயன்படுது. நான் வந்து இப்போ வந்து அடர் தீவனமே தயாரிக்கல, வெறும் தானியமும் புண்ணாக்கும் தனித்தனியாக போடுறேன், எப்படி தாது உப்பு கலவை கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாது உப்பு கலவை இப்போ தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் அந்தந்த ஏரியாவில் என்ன தாது உப்பு பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தாது உப்பு கலவை, அதாவது ஸ்மார்ட் மினரல் மிக்சர் அப்படின்னு சொல்லி தயாரிச்சிருக்காங்க. இது வந்து எல்லா மாவட்டங்களில் உள்ள பல்கலைக்கழக மையத்தில் வந்து கிடைக்குது. அங்கேருந்து வாங்கி நீங்கள் வந்து கறவை மாட்டுக்கு வந்து ஒரு 50 கிராம், அதாவது ஒரு நெருப்பட்டி பாக்ஸ் எடுத்து அதில் ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா போதும்.
கண்ணுக்குட்டிக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 கிராம் வரைக்கும் கொடுக்கலாம். அடுத்தது வந்து உப்பு வந்து நான் வந்து 1 கிலோ போட சொல்லியிருக்கீங்க, தினமும் நான் எவ்வளோ போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு கைப்பிடி அளவு ஒரு சோத்துப்பு எடுத்து தண்ணியில் போட்டு தாலியில் கரைச்சி விட்டிங்கனாவே வந்து ஒரு மாட்டுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம புண்ணாக்கு வந்து சொல்லியிருக்கோம் புரத சத்துக்காக. புண்ணாக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக ஒரே விலையில் வந்து கிடைக்கிறத, சில நேரம் வந்து புண்ணாக்கோட விலையெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கோம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து தீவன செலவு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிறந்த புரதச்சத்துள்ள மாற்று தீவனம் வந்து ஒரு வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அசோலாவை உற்பத்தி செய்கிறது வந்து ரொம்ப மிக மிக எளிமையான ஒரு முறை. உற்பத்தி செலவுன்னு பார்த்தீங்கன்னா 75 காசுலேருந்து ₹1 வரைக்கும் தான் ஆகுது. இப்போ என்ன பண்ணோம், நம்ம இந்த அசோலாவை உற்பத்தி செஞ்சு 3 கிலோ அசோலாவை நம்ம வந்து கறவை மாட்டு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது என்னென்னா 1 கிலோ அடர் தீவனத்தை நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ அந்த ₹3 உற்பத்தி செஞ்ச இந்த அசோலாவை 15லிருந்து ₹20 போட்டு வாங்குகிற இந்த அடர் தீவனத்தை நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம வந்து உற்பத்தி செலவை குறைக்கிறோம், லாபத்தை வந்து அதிகப்படுத்துகிறோம். இந்த அசோலா கொடுக்கறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் பால் அதிகமாக வருது அப்படின்றதையும், சினைப்பிடிக்கும் திறன் அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் வந்து பல முறை ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இந்த அசோலா வந்து பண்ணையாளர்களுக்கு கிடைக்க ஒரு வரப்பிரசாதம். அதை வந்து நீங்கள் தவறாமல் பயன்படுத்துங்க. இப்போ அடுத்து வந்து இந்த பச்சை தீவனம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது இந்த கறவை மாட்டில். என்னன்னு பார்த்தீங்கன்னா கறவை மாடோட உடல் ஆரோக்கியத்தை நல்லா மேம்படுத்தவும் பால் உற்பத்தியை அதிகப்படுத்தவும் இந்த பசுந்தீவனம் வந்து உதவி புரியுது. இப்போ பசுந்தீவனம் வருஷம் ஃபுல்லாக கிடைக்கிறது இல்லை, நாங்கள் வந்து எப்படி பசுந்தீவனம் கொடுக்கறது? ரைட், இப்போ வந்து பசுந்தீவனம் வந்து விளைச்சல் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம பதப்படுத்தி வச்சுக்கணும். அதாவது ஊறுகாய் புல் தயாரிக்கணும். ஊறுகாய் புல் தயாரிக்கிறது வந்து ரொம்ப எளிமையான மெத்தடும் கூட. இந்த ஊறுகாய் புல் தயாரித்து மாட்டுக்கு போடும்போது அந்த பசுந்தீவனத்தில் என்ன சத்துக்கள் இருக்குதோ அத்தனை சத்துக்களுமே வந்து அந்த ஊறுகாய் புல் மூலமாக நம்ம வந்து மாட்டுக்கு கொடுக்கலாம். அதனால் அதோட பால் உற்பத்தி திறனும் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குது. இந்த ஊறுகாய் புல் தயாரிக்கும் போது ஒரே ஒரு சின்ன நம்ம முறையில் வந்து கவனமாக பயன்படுத்துறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அது வந்து நீங்கள் குழி பறித்து ஊறுகாய் புல் செஞ்சாலும் சரி, பேக்கில் செஞ்சாலும் சரி, அதாவது காற்று புகாதவாறு அப்படின்னு சொல்லுவோம். அதோட அந்த காற்று புகாமல் நல்லா டைட் பேக் பண்ணால் எந்த ஒரு குறையும் இல்லாத ஊறுகாய் புல் வந்து நல்ல வாசனையோடு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நம்ம மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி தண்ணி, புளிச்ச தண்ணி இதெல்லாம் கொடுக்குறோம். இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா வந்து அதோட மாட்டோட செரிமானம் வந்து பாதிக்கப்பட்டு வயிற்றில் வந்து அமில நோய் உண்டாகுது. இப்போ அந்த அமில நோய் உண்டாகும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாலோட உற்பத்தி திறன் வந்து குறையும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் இந்த வந்து டானுவாஸ் கிராண்ட் அப்படின்னு வந்து ஒரு டானிக் வந்து தயாரிச்சிருக்காங்க. இதை வந்து காலையிலையும் சாயங்காலமும் நம்ம கறவை மாட்டு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அதனோட செரிமானத்தை வந்து ஒழுங்குபடுத்தி பால் உற்பத்தி திறனை அதிகப்படுத்தி, அதாவது பாலோட அளவு வந்து 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் அதிகமாக கிடைக்குது, 40%லேருந்து 80% வரைக்கும் அந்த இனப்பெருக்க திறன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் கறவை மாடு வளர்ப்போர் இதை வாங்கி பெற்று பயன்பெறணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான பொருளாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து கறவை மாட்டு பண்ணையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மடிநோய். மடிநோய் அப்படிங்கிறது வந்து என்னன்னா சுகாதாரமாக இல்லாதனால தான் மடிநோய் வருது. அதனால் மாடையும் கொட்டகையையும் மிக சுகாதாரமாக வச்சு கறவை மாடு வளர்ப்பில் இந்த மடிநோய் வராமல் காத்தோம் அப்படின்னா பொருளாதார இழப்பை வந்து நம்ம வந்து சீர்படுத்தி நல்ல லாபத்தை அடைக்கலாம். அடுத்தது தடுப்பூசி. மாடுகளுக்கு எந்தெந்த காலத்தில் என்னென்ன தடுப்பூசி போடணும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தவறாமல் தடுப்பூசி போட்டால் தான் மாட்டினுடைய இழப்பை தவிர்த்து நம்ம லாபத்தை அதிகப்படுத்தலாம். இதெல்லாம் வந்து கறவை மாடை பொறுத்த வரைக்கும். ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கறவை மாடு நாங்கள் வளர்க்குறோம், எங்களுக்கு வந்து மிஞ்சுறதே கண்ணு தான் அப்படின்வாங்க. ஸோ அப்போ அந்த கண்ணு நம்மளுக்கு வந்து அவ்வளோ லாபத்தை கொடுக்கும்போது அந்த கண்ணுக்குட்டியை நம்ம கவனமாக பாதுகாக்கணும். இப்போ அந்த கன்று எப்படி வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா கண்ணு போட்ட உடனே அந்த கண்ணுக்குட்டியை தூக்கி அதனோட தொப்புள் கொடியை வந்து ஒரு 2 அங்குலம் அளவுக்கு விட்டுட்டு ஒரு நல்ல நூலால் கட்டி துரு பிடிக்காத ஒரு கத்திரிக்கோல் எடுத்து நல்லா வெட்டிட்டு டிங்சர் அயோடின் அதில் வச்சிடணும். இது வந்து ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா இதனால் இந்த தொப்புள் கொடி மூலியமாக தான் அது எல்லா நுண்ணுயிர்களும் அந்த கண்ணுக்குட்டிக்குள்ளே போய் நோய்களை ஏற்படுத்துது. நோய் வந்தால் கண்ணுக்குட்டியை காப்பாற்றுறது கஷ்டம். ஸோ அந்த கண்ணுக்குட்டியை நோயிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னா இந்த தொப்புள் கொடியை சரியான முறையில் நம்ம பாதுகாக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சீம்பால். கண்ணு போட்ட அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த சீம்பால் கொடுத்துடணும். அப்போ தான் அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்ல ஆரோக்கியமான கண்ணுக்குட்டியாக வளரும். அடுத்தது வந்து பூச்சி மருந்து. பூச்சி மருந்து அப்படின்றது வந்து கண்ணுக்குட்டி போட்ட 15 நாளைக்குள்ளே நம்ம பூச்சி மருந்து கொடுத்துடணும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை 1 வருஷம் வரைக்கும் கொடுக்கணும். 1 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தேவைப்பட்டால் தான் கொடுக்கணும். தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சாணத்தை பரிசோதனை செய்யணும், புழுக்கள் அதில் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் கொடுக்கணும், இல்லைன்னா நம்ம கொடுக்க தேவையில்லை.
இந்த கண்ணுக்குட்டி இது 3ஓட இன்னொன்று பார்த்தீங்கன்னா தீவனம். தீவனம் வந்து எல்லா தீவனம் கண்ணுக்குட்டிக்கு கொடுக்கணும். அதாவது அடர் தீவனம் கொடுக்கணும், பசுந்தீவனம் கொடுக்கணும், உலர் தீவனம் கொடுக்கணும். அப்போ நம்ம கண்ணுக்குட்டிக்கு எப்போ இருந்து இந்த தீவனத்தை எல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடர் தீவனத்தை 30 நாள்ல இருந்து கொடுக்கலாம், பசுந்தீவனத்தை 45 நாள்ல இருந்து கொடுக்கலாம், உலர் தீவனத்தை 3 மாதத்துக்கு அப்புறம் கொடுக்கணும். பட் இந்த தீவனத்தை எல்லாம் நல்ல சமச்சீரான அளவில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்து கண்ணு வந்து ஆரோக்கியமாக வளர்ந்து இந்த கண்ணுக்குட்டி வந்து நல்ல கிடாரியாக மாறி சரியான தருணத்தில் பருவத்துக்கு வந்து இந்த கன்று சிறந்த கறவை மாடாக மாறும். கறவை மாடு வளர்ப்பவர்கள் இந்த மேலாண்மை மற்றும் இனவிருத்தி உத்திகளை பின்பற்றியும், அப்புறம் வந்து இந்த என்ன தொழில்நுட்பங்கள் தேவையான தொழில்நுட்பங்களை பின்பற்றியும், சினை பருவத்தில் சிறப்பாக கவனிச்சும் கன்று வளர்ப்பில் கவனம் செலுத்தினா நல்ல லாபத்தை ஈட்டலாம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் என் நர்மதா அவர்களை 09442523934 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.